صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கி கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாய் இங்கு குழுமிருக்கின்ற குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை அடைந்து 30 நோன்புகளை நோற்கவும் அவனை நின்று வணங்கவும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடவும் அல்லாஹ் வாய்ப்பளித்தான். அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் உண்டாகுக. நாம் நோற்ற நோன்புகளை, தொழுத தொழுகைகளை, செய்த வணக்கங்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. மீண்டும் நிறைய ரமலான்களை ஆரோக்கியத்தோடு சந்தித்து அதில் வழிபடுகின்ற நசீபை தந்தருள் புரிவானாக. லைலத்துல் கத்ருடைய இரவினை அடைந்தவர்களின் பட்டியலில் நம்மை எல்லாம் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய இறுதி நாளில் வீற்றிருக்கின்ற நாம், இந்த நாளிலே நாம் மிகுந்த கவலையோடும் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டிய, அல்லாஹ்விடத்தில் அதிகமாய் மன்றாட வேண்டிய ஒரு விஷயம், நாம் செய்த அமல்களுக்குண்டான அங்கீகாரம். நாம் 30 நோன்புகளை நோற்றோம், இரவு முழுக்க நின்று வணங்கினோம், தஹஜ்ஜுதிலே எழுந்து அல்லாஹுவை வணங்கினோம், அவனிடத்தில் ஏராளமான பிரார்த்தனைகளை செய்தோம், அமல்களை எல்லாம் செய்து முடித்து விட்டோம். இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டனவா என்கிற கவலையும் வருத்தமும் நம்மிடத்தில் உண்டாக வேண்டும். அமல் செய்வது என்பது வேறு, அந்த அமலை அங்கீகரிப்பது என்பது வேறு. எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வான் என்கிற உத்தரவாதம் இந்த உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. தொடர்ந்து வணக்கத்திலேயே மூழ்கி இருப்பவர்களின் இபாதத்துகளையும் கூட அல்லாஹ் அங்கீகரிக்காமல் போகலாம். வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடாமல் ஏதேனும் ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு அமல் செய்து அது அல்லாஹ்விற்கு பிடித்து போய் அந்த அமலை அல்லாஹ் அங்கீகரித்து அவரை சுவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறான் என்கிற செய்திகளும் உண்டு. இப்போ எந்த அமல்களை யாரிடமிருந்து அல்லாஹ் ஒப்புக்கொள்வான் என்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. எனவே நாம் செய்த இபாதத்துகளுக்குண்டான அங்கீகாரத்தை அதிகமாய் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். உலகத்தில் பூமியிலே இவனுடைய நெற்றியே படவில்லை என்கிற அளவிற்கு இபாதத்தில் ஊறியவன் ஷைத்தான். அவனுடைய நெற்றி, அவன் சஜிதா செய்யாத இடம் இல்லை, நெற்றி படாத இடம் பூமியில் இல்லை என்கிற அளவிற்கு இபாதத் செய்தான் இப்லீஸ். அவனுடைய இபாதத்தை கண்டு அல்லாஹ் எவ்வளவு பூரித்து போனான் என்றால், இப்லீஸ் என்பவன் ஜின் இனத்தை சார்ந்தவன். மலக்குமார்கள் ஜின்களை விட உயர்ந்தவர்கள், மேலானவர்கள். அந்த மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசானாக, ஆசிரியராக, முஅல்லிமுல் மலாயிகாவாக இப்லீஸை அல்லாஹ் நியமித்தான். அவனை விட படைப்பில் உயர்ந்தவர்கள் மலக்குகள். அந்த மலக்குகளுக்கு ஆசான் என்றால் அவர்களை விட உயர்ந்தவராய் இப்லீஸ் போகிறான். இந்த அந்தஸ்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்ததுக்கு காரணம் அவனுடைய இபாதத், வணக்க வழிபாடுதான். இவ்வளவு உயரிய அந்தஸ்தை பெற்ற இப்லீஸ் அவனுடைய வணக்கங்கள் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்படாமல் போனதினால் சுவனத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்டான். அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டான், மலக்குகளால் சபிக்கப்பட்டான். கியாமத்து வரை வரக்கூடிய அத்தனை மனிதர்களாலும் சபிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். ரப்பினுடைய மிகப்பெரிய விரோதியாய் இப்லீஸ் இருக்கிறான். நாளை மறுமையில் அவன் போய் சேருகின்ற இடம் நரகம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். காரணம் என்ன? அவன் எவ்வளவுதான் இபாதத் செய்திருந்தாலும் அந்த இபாதத்துகள் அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்படாமல் போனதின் காரணமாய்
இவ்வளவு பெரிய விபரீதத்திற்கு உள்ளானான் என்று பார்க்கிறோம். இபிலீஸினுடைய ஒரு உதாரணம் போதும் அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படுவது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு. நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டால் நம்மை விட பாக்கியசாலி யாரும் இல்லை. நம் அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வால் தூக்கி வீசப்பட்டு விட்டால் நம்மை விட நஷ்டவாளியும் யாரும் இல்லை. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், குல் அல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா, அமல்களில் மிக மிக நஷ்டவாளி யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறான் நாயகத்தை பார்த்து. அமல்களில் யார் நஷ்டவாளி தெரியுமா? அல்லாஹ் அமலே செய்யாதவர் நஷ்டவாளி என்று சொல்லவில்லை. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ. அமல் செய்வார்கள், செய்த அமலை நன்றாய் செய்து விட்டேன், என்னை போல் யாரும் இந்த உலகத்தில் இபாதத் செய்திருக்க முடியாது, இத்தனை நோன்பு வச்சுட்டேன், இத்தனை குர்ஆன்களை ஓதிவிட்டேன், இவ்வளவு கோடிகளை லட்சங்களை சதகாவாக செய்துவிட்டேன், எல்லாம் தன் அமல்களை குறித்து பெருமையோடு நினைத்து கொண்டிருப்பார். ஆனால் அந்த அமல்கள் எல்லாவற்றையும் நாம் வீணாக்கி விடுவோம். இவர்தான் மிகப்பெரிய நஷ்டவாளி என்று அல்லாஹ் சொல்கிறான். அமல் செய்யாதவர்கள் நஷ்டவாளி என்று அல்லாஹ் சொல்லல. செய்த அமல் அங்கீகரிக்கப்படாதவர்கள் தான், அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போவதுதான் மிகப்பெரிய நஷ்டம். அதுதான் அவர்கள்தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள், இழப்புக்குரியவர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்வதை பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும், யாருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை இவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று எனக்கு தெரிந்தால் யாருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமோ அவரிடத்தில் போய் வாழ்த்துக்கள் நான் சொல்வேன். யாருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதோ அவரிடத்தில் போய் துக்கம் விசாரிப்பேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். யாரிடத்தில் துக்கம் விசாரிப்போம்? யாரிடத்தில் துக்கம் விசாரிப்போம்? யாருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதோ அவருக்கு தான் துக்கம் விசாரிப்போம். யார் இழப்பிற்குள்ளானவர்களாக ஆகியிருக்கிறார்களோ அவரிடத்தில் தான் துக்கம் விசாரிப்போம். அலி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படாத மனிதரிடத்தில் போய் நான் துக்கம் என்கிறார். எவ்வளவு பெரிய நஷ்டக்குரியவர்கள்! அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போவது என்பது எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை யோசிக்கணும். இந்த உலகத்திலே நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஏதேனும் ஒரு உரிமையை நமக்காக வேண்டி அரசாங்கத்திடம் இருந்து பெற வேண்டும் என்றால் அதற்கென்று ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் உடன் சில தரவுகளை, சான்றிதழ்களை, ஃபைல்களை, டாக்குமெண்ட்டுகளை இணைக்கும்படி சொல்வார்கள். கஷ்டப்பட்டு அங்க திரிந்து இங்க திரிந்து அலைந்து சிரமப்பட்டு அந்த எல்லா டாக்குமெண்ட்டுகளையும் தரவுகளையும் ஒன்று சேர்த்து அந்த ஃபார்மோடு இணைத்து ஃபில்லப் பண்ணி கடைசியில் கொடுத்தால், கொடுக்கிறப்பே நம்ம என்ன நினைச்சிப்போம்? கண்டிப்பா என்னோட சக்சஸ் ஆகும் நினைக்க மாட்டோம், சக்சஸ் ஆகிருணுமே நினைப்போம். இந்த ஃபைல் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படணும், என்னுடைய இந்த அப்ளிகேஷன் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்படணும், இதை அரசாங்கம் ரிஜெக்ட் செய்து விடக்கூடாது, மறுத்து விடக்கூடாது, தூக்கி எறிந்து விடக்கூடாது. இத்தனை நாட்களாய் நான் கஷ்டப்பட்டு இத்தனை தரவுகளை சேகரித்து இதோட வச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் கொடுப்போம், இல்லைங்களா? உலகத்திலே இத்தனைக்கும் ஒருவேளை நாம் கொடுக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டால் இன்னொரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அதை மீண்டும் சரி செய்து எங்கே தவறு இழைத்தோம் என்பதை பார்த்து சரி செய்வதற்கான இன்னொரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் மறுமை சார்ந்த விஷயத்தில் அப்படி இல்லை. நாம் அமல்களை செய்து விட்டோம், அந்த அமல்களை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஒருவேளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஒருவேளை அல்லாஹ் ஒப்புக்கொள்ளாமல் போய்விட்டால் மீண்டும் அந்த அமலை திருத்துவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. நாளை மறுமையில் அதுதான் அல்லாஹ்விடத்தில் மனிதன் கேட்பான், ரப்பே இன்னொரு வாய்ப்பு எனக்கு உலகத்துல தா, நல்ல முறையில் போய் நான் அமல் செய்து விடுறேன்பான். அல்லாஹ் முடியாது என்று மறுத்து விடுவான். அப்ப நம் மறுமை சார்ந்த விஷயத்தில் திருத்துவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிற போது எவ்வளவு தூரம் நாம் கவலைப்பட வேண்டும், வருத்தப்பட வேண்டும் என்று நாம் யோசிக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்நாட்கள் என்பது குறைந்த ஆயுள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ஆயுள் முழுக்க நாம் அல்லாஹ்வை வணங்குவது கிடையாது. அந்த ஆயுள் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வை நினைப்பது கிடையாது. குறுகிய ஆயுள் கொடுக்கப்பட்ட நாம் குறுகிய காலம்தான் அல்லாஹ்வை நினைக்கிறோம். ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகையில மட்டும்தான் அல்லாஹ்வை நினைக்கிறோம். அதுவும் கூட சில பேர் நினைப்பது கிடையாது. அப்ப குறுகிய ஆயுள் கொடுக்கப்பட்ட நாம் குறுகிய நேரங்களில் மாத்திரமே அல்லாஹ்வை நினைக்கிறோம். நினைப்பதும் கூட வணங்குவதும் கூட அவன் எப்படி சொன்னானோ அப்படி வணங்குறோமா,
அவன் பொருந்திக் கொள்ளப்பட்ட ரீதியில் என் இபாதத் இருக்கிறதா என்றால் அங்கேயும் குறை, அங்கேயும் ஓட்டைதான். ஆனால் நான் அமல்களை குறித்து வருத்தப்படுவது இல்லை. இதற்கு நேர் எதிராக யோசிக்கிறோம். நம் முன்னோர்களுக்கும் குறுகிய காலங்கள் தான் வாழ்நாட்கள் கொடுக்கப்பட்டன, நமக்கு கொடுக்கப்பட்ட அதே வாழ்நாட்கள் தான். ஆனால் குறுகிய காலத்தில் நிறைய இபாதத்துகளை செய்தார்கள். அவர்கள் நோன்பு நோற்காத காலத்தை விட நோன்பு நோற்ற காலங்கள் அதிக. அவர்கள் திருக்குர்ஆனை ஓதாத நாட்களை விட குர்ஆனை ஓதிய நாட்கள் என்பது அறிவு. அவர்கள் சதக்கா செய்யாத நாட்களை விட சதக்கா செய்த நாட்கள் தான் அதிகம். இப்படி வாழ்நாட்களில் அதிகமாய் இபாதத்தில் கழித்த நாட்கள் அதிகம். அந்த இபாதத்தும் கூட எப்படி செய்தார்கள்? இறையச்சத்தோடு செய்தார்கள், பயபக்தியோடு செய்தார்கள். எப்படி இபாதத் இருக்க வேண்டுமோ அப்படி செய்தார்கள். இத்தனை நிறைகள் இருக்கின்றன. ஆனாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அஞ்சினார்கள். என் அமல் ஏற்றுக்கொள்ளப்படணுமே, ஒப்புக்கொள்ளப்படணுமே, என் நிலை என்னாகுமோ என்கிற கவலை ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு முன்னோர்களிடத்திலும் இருந்தது. என்றால் குறுகிய காலத்தில் குறைவான அமல்களை செய்யக்கூடிய நாம் அந்த அமல்களையும் கூட குறையுள்ளதாய், ஓட்டை ஒடிசல்கள் உள்ளதாய் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்தில் அழுக வேண்டும் என்பதை உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன். சஹாபாக்களில் ஆகச் சிறந்த சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாரின் உற்ற தோழராய் இருந்தவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்திற்காக எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார்கள். தபூக்குடைய யுத்தம் வருகிறது. பெருமானார் ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க, எல்லோரும் உங்களால் முடிந்ததை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் போடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்ய ஒவ்வொரு சஹாபியும் தன்னால் முடிந்ததை கொண்டு வந்து போடுகிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு நினைச்சாங்க, எல்லா விஷயத்திலேயும் நம்ம அபூபக்கர் நம்மை விட உயர்ந்தவராய் போய்விடுகிறார், நம்ம அபூபக்கரை முந்த முடியாமல் போய்விடுகிறது. இந்த ஒரு விஷயத்திலாவது அபூபக்கரை நாம் முந்திவிடலாம் என்று நினைத்து கொண்டு உமர் ரலியல்லாஹு தம் வீட்டில் உள்ள பாதி பொருளை, பாதி சொத்துக்களை எடுத்து கொண்டு வந்து பெருமானாரிடத்தில் கொடுத்தார்கள். பெருமானார் கேட்டார்கள், உன் வீட்டில் என்ன விட்டு வந்திருக்கிற? உமர் சொன்னார்கள், பாதியை விட்டுட்டு பாதியை கொண்டு வந்து கொடுத்துட்டேன் நாயகமே நாங்க. அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க. பெருமானார் அதே கேள்வியை அபூபக்கரிடத்தில் கேட்டாங்க, மா அபுகைத லி அஹ்லிக், உன் குடும்பத்தாருக்கு என்ன விட்டு வந்திருக்கிற? அபுகைதுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன் நாயகமே. அல்லாஹ் ரசூலை தவிர, அவர்கள் மீது உண்டான நம்பிக்கையை தவிர, அவர்கள் மீது உண்டான காதலை தவிர வேற எதையும் விட்டு வைக்கவில்லை, எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு வந்து கொடுத்துட்டேங்கிறாங்க. வரலாற்றாசிரியர் எழுதுகிறாங்க, எவ்வளவு தூரம் அந்த நேரத்தில் அபூபக்கர் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்றால், தான் நல்ல உடைய விட்டு சாக்கினால் ஆன உடையை எடுத்து அணி கொண்டார்களாம். சாக்கினால் ஆன உடையை தான் வைத்துக் கொண்டு நல்ல உடையை எடுத்துக்கொண்டு வந்து பெருமானாரிடத்தில் கொடுத்தார்களாம். வீட்டை விட்டு கிளம்புகிற போது அபூபக்கர் வீட்டுள்ள எல்லா பாகங்களும் தட்டி தட்டி பார்க்கிறார்கள், தடவி பார்க்கிறார்கள். குண்டூசு மணி இருந்தால் கூட அதை பொறுக்கி கொண்டு வந்து பெருமானாரிடத்தில் கொடுத்தார்கள் என்று எழுதுகிறார்கள். எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். வீட்டுக்கென்று எந்த செல்வத்தையும் சொத்தையும் பண காசுகளை விட்டு வைக்கல. பெருமானார் ஆச்சரியப்பட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். நாயகத்திடத்தில் சொன்னார்கள், ஜிப்ரீல், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் அபூபக்கருக்கு சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறான். நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாக்கினால் ஆன ஆடையை அணிந்திருந்தார்கள், சாக்கினால் ஆன உடையை அணிந்திருந்தாங்க. கேட்டாங்க, நாயகம், என்ன ஜிப்ரீலே சாக்கினால் ஆன உடையை அணிஞ்சிருக்கிறீங்கன்னு. ஜிப்ரீல் சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அர்ப்பணிப்பை பார்த்து, அவர்கள் செய்த தியாகத்தை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியுற்றான், அல்லாஹ் எவ்வளவு தூரம் சந்தோஷப்பட்டான் என்றால், வானத்தில் உள்ள ஒட்டுமொத்த மலக்குகளுக்கும் அல்லாஹ் பிறப்பித்த கட்டளை, என் நேசர் அபூபக்கர் எந்த உடையில் எந்த கோலத்தில் இருக்கிறார்களோ அந்த கோலத்திற்கு நீங்கள் மாறுங்கள். அவர் சாக்கினாலான உடையை அடித்திருக்கிறார், நீங்களும் சாக்கினாலான உடையை அணியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நான் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மலக்குமார்களின் கோலமும் ஒட்டுமொத்த மலக்குகளின் ஆடையும் இதுதான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு அடுத்து பெருமானாரிடத்தில் சொன்னார்கள், நாயகமே, அல்லாஹ் அபூபக்கரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்க சொன்னான்.
என்ன கேள்வினா, அபூபக்கரே, இந்த வறுமையிலும் என்னை நீ பொருந்தி கொண்டாயா? இந்த வறுமையில் கூட என் மீது நீ திருப்தியாகத்தான் இருக்கிறாயா என்று கேட்க சொன்னான் என்று பெருமானாரிடத்தில் கேட்க சொல்ல, பெருமானார் அபூபக்கரிடத்தில் இந்த கேள்வியை கேட்டதும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுது கொண்டே சொன்னார்கள், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் மீது நான் திருப்தியுற்றேன், இந்த நிலையிலும் அல்லாஹ்வின் மீது திருப்தியோடு இருக்கிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்பேற்பட்ட உயர்ந்த சஹாபியாய், அர்ப்பணிப்புக்குரிய சஹாபியாய், தியாகம் நிறைந்த சஹாபியா அபூபக்கர் இருந்தார்கள். அவர் கோலத்தை போல் ஒட்டுமொத்த மலக்குமார்களின் கோலத்தை மாற்றக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வின் அன்பை பெற்ற சஹாபி அபூபக்கர். அந்த அபூபக்கர் ஒரு பறவையை பார்க்கும் போதெல்லாம் சொல்வார், தூபாலகயாத்தை மா அன்அமக அலா ஹாதிஹி ஷஜரா, பறவையே உனக்கு சோபம் உண்டாகட்டும், உனக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும், நீ இந்த மரத்தின் மீது எவ்வளவு இன்பமாய் மகிழ்ச்சியோடு இருக்கிறாய், பசி எடுக்கிற போதெல்லாம் இந்த மரத்தில் இருந்து உண்ணுகிறாய், கனிகளை புசிக்கிறாய், பிறகு இறந்து போவாய், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இறந்ததற்கு பின்பு ஒன்றுமில்லாமல் போய்விடுவாய். லைத்தனி மகானக்க, உன்னிடத்தில் நான் இருந்திருக்க கூடாதா? பறவையே, உன்னை போல் நான் ஆகியிருக்க கூடாதா? நீ எப்படி பறவையாக இருந்தாயோ, இந்த அபூபக்கர் மனிதனாக இல்லாமல் பறவையாய் படைக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு புலம்புவார்கள். ஏன் புலம்புவார்கள்? மனிதர்களுக்குத்தான் நாளை மறுமையில் விசாரணை, கேள்வி கணக்கு என்பது நன்மை அதிகமாக இருக்கிறதா, தீமை அதிகமாக இருக்கிறதா என்கிற விசாரணைகள் எல்லாம், சுவனத்திற்கு போ நரகத்திற்கு போ என்கிற தீர்ப்புகள் எல்லாம். பறவைகளுக்கு அந்த விசாரணை இல்லை, பறவைகளுக்கு அந்த கேள்வி கணக்கு இல்லை. பறவைகள் மரணித்து விட்டால் அவைகள் மண்ணோடு மண்ணாய் மக்கி போய்விடும். எனவேதான் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த பறவையை போல நான் ஆகியிருக்க கூடாதா? மனிதனாய் படைக்கப்பட்டதற்கு பதிலாய் பறவை போல் நான் படைக்கப்பட்டிருந்தால் மறுமையை குறித்துள்ள அச்சம் எனக்கு இருக்காதே, கேள்வி கணக்கு இருக்காதே, விசாரணை இருக்காதே, நரகத்தை குறித்துண்டான பயம் எனக்குள் இருக்காதே என்று அவர்கள் சொன்னார்கள் என்கிற வார்த்தைகளை பார்க்கிறோம். ஏன் இத்தனை அமல்களை அவைகள் செய்திருந்தும், அவர்களை கோலத்தை போல் மலக்குகளின் கோலத்தை மாற்றிருந்தும், அவர்களுக்குள் ஒரு சந்தேகம், நான் செஞ்ச அமல் அல்லாஹ் ஏத்துக்குவானா இல்லையா, என்னுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படுமா இல்லையா என்கிற அச்ச உணர்வு அவர்களிடத்தில் மேலோங்கி இருந்ததின் காரணமாகத்தான் லைத்தனி மிஸ்லக, உன்னை போல் நான் ஆகியிருக்க கூடாதா என்கிற வார்த்தைகள் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய நாவுகள் இருந்து வந்தது என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்கள், சஹாபிகள், வழிமார்கள் காலம் முழுக்க இபாதத்துகளில் கழித்தார்கள். ஆனால் என்னுடைய ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஒரு சஜிதா ஏற்றுக்கொள்ளப்படுமா, 2 ரக்காத்து தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்கிற அச்ச உணர்வு அவரிடத்தில் இருந்தது. இன்றைக்கு நாம் இபாதத்துகளை குறைவாக செய்கிறோம். ஆனால் அந்த இபாதத்தை குறையுள்ளதாக இருந்தாலும் கூட அதில் அச்ச உணர்வு நம்மிடத்தில் இல்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்கிற எந்த விதமான கவலைகளும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையான வெற்றி என்பது அமல் செய்வதில் அல்ல, அந்த அமல்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்வதில் தான் இருக்கிறது. உண்மையான பாக்கியசாலிகள் என்பவர்கள் 1000 ரக்காத்துகள் தொழுதவர்கள் அல்ல, 2 ரக்காத்து தொழுதாலும் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இபாதத்தாய் அந்த இபாதத்தாகுமையானால் அவர்கள்தான் உண்மையான பாக்கியசாலிகள் என்பதை நினைவில் கொண்டவர்களாய், ரமலான் நம்மை விட்டும் பிரிய இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்க வேண்டும். ரப்பே, இந்த ரமலானை அடைந்த நாங்கள் நோன்பு நோற்றும், உனக்காக வேண்டி இபாதத் செய்தோம், தொழுதோம், சதகாக்களை செய்தோம், இத்திகாஃபில் இருந்தோம், என்னென்ன இபாதத்துகளை செய்தோமோ அத்தனை இபாதத்தையும் ஏற்றுக்கொள் ரப்பே. நாங்கள் செய்தில் கண்டும் காணாமல் மன்னித்து விடு ரப்பே. குறைகளை முன்னிறுத்தி எங்கள் இபாதத்தை தூக்கி எறிந்து விடாதே ரப்பே, துர்பாக்கியவானாக ஆக்கி விடாதே ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அல்லாஹ் நம்முடைய இபாதத்துகளை கபூல் செய்வானாக. மீண்டும் இது போன்ற நிறைய ரமலான்களை அடையவும் ஆரோக்கியத்தோடு அமல் செய்யவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.